வாரம் வெள்ளிக்கிழமை ஆயிட்டுன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, ஒரு கூட்டத்தை போட்டுடுறாங்க. நாங்கள்லாம் கம்பல்சரியாக வந்து உட்கார வேண்டியதாக இருக்குது. புரியுதோ இல்லையோ நாங்கள் உட்காந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் போன வாரம் எனக்குள்ள அந்த அம்மா ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ஷாக் அடிக்கிறத போல ஒரு மின்னல் வேகத்தில் ஒன்று பாய்ந்து வந்தது. நான் உட்கார்ந்து தான் கொண்டு இருந்தேன், நான் நின்று கூட இல்லை. நான் உட்கார்ந்து கொண்டு இருந்த என்னை தூக்கி எறிந்தது. நான் பின்னதாக போய் நான் விழுந்தேன். ஒரு 10 அடி தூரத்தில் நான் விழுந்தேன். அதற்கப்புறம் என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் இரவெல்லாம் பல மாதங்களாக நாங்கள் தூங்காமல் இருந்த என்னை அன்றைக்கு ஒரு கர்த்தருடைய கரம் என்னை விடுதலையாக்கினது என்பதை நான் உணர்ந்தேன். அன்னைக்கு அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அன்னைக்கு ராத்திரியிலிருந்து நான் நல்லா தூங்குறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. கர்த்தருடைய கரம்தான் பிசாசானவனை, சத்ருவானவனை அதம் பண்ணும்படியாக கரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கர்த்தருடைய கரம் தான் இப்படியான காரியங்களை செய்கின்றது. இது எப்படியாக நடக்கும்? ஆரம்ப காலம் ஒன்றுமே தெரியாது. வேதத்தில் இருக்கிற சத்தியமுள்ள வார்த்தைகளை குறித்து கூட எனக்கு தெரியாது. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, நம்மால முடியாது, ஆனால் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு எப்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு 2 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். இது எப்படியாக நடக்கும்? சத்ருவின் வல்லமையை மேற்கொள்வது எப்படி? நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் தான், பிசாசுடைய போராட்டங்கள் தான். இதிலிருந்து நம்ம மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி 2 காரியத்தை வேதத்தின் அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்காக நான் வைக்க விரும்புகின்றேன். எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் 14:12 நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை அவன் செய்வான் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்ன? பிசாசுகளை நம்மால் துரத்த முடியும். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை நாம் விசுவாசிப்போமே ஆனால், கிறிஸ்து இயேசு நமக்காக தான் சிலுவையில் பாடுபட்டார் என்று நாம் விசுவாசிப்போமே ஆனால், இயேசு கிறிஸ்துவு தான் மெய்யான இரட்சகர், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை நாம் விசுவாசிப்போமே ஆனால், நாம் பிசாசை நாம் துரத்த வல்லவர் முடியும், துரத்த நம்மால முடியும். என் நாமத்தினாலே பிசாசுகளை, சத்ருவானவனுடைய அதிகாரங்களை மேற்கொள்ளுவதற்கு அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை நம் கரத்தில் கொடுத்திருக்கின்றார். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நாம் பிசாசுகளை, சத்ருவின் போராட்டங்களை, சாத்தானை துரத்த நம்மால் முடிகின்றது. அயனாவரத்தில் ஒரு பைபிள் லீக் என்கின்ற ஆர்கனைசேஷன் என்னை 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு சென்ற ஆண்டு கூப்பிட்டு இருந்தார்கள். அப்போ முதல் நாள் கூட்டத்திற்கு நான் வெள்ளிக்கிழமை அந்த இடத்திற்கு போயிருக்கும் பொழுது, ஒரு பேய் பிடித்த ஒரு மகள், பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மகள், கூட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் பேசி கொண்டிருக்கிறேன். நடு நேரத்தில், செய்தி கொடுக்கிற நேரத்தில் ஒரு மகளை முன்பதாக அழைத்து கொண்டு நடுவில் வந்து உட்காருகிறார்கள். அவங்க தாயார் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சுமார் அந்த பெண்ணுக்கு 19 வயது இல்லைன்னா 20 வயது இருக்கும். அப்படியே முடியெல்லாம் பயங்கரமாக ஈனா பேச்சு என்று எங்களுடைய ஊரில் சொல்லுவாங்க. அப்படியே பரட்டை மாறி தூக்கி முடியெல்லாம் சீவியாக இல்லாமல், ட்ரெஸ்ஸெல்லாம் ஒழுங்காக பண்ணாமல், பாவடை தாவணி தான் போட்டிருந்தது. அது ட்ரெஸ்ஸு ஒழுங்காக பண்ணாமல் சின்ன பின்னமான கோலத்தில் அந்த மகளை என்னிடத்தில் அவங்களுடைய தாயார் அந்த கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தாங்க. கூட்டம் முடிந்தது, ஜெபிக்கிற நேரம் வந்தது. ஜெபிக்கிற நேரத்தில் இந்த மகளை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நமக்கு இந்த மாதிரி காரியெல்லாம் நமக்கு பயம். அந்த அம்மாவை முன்னாடி பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. நான் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி அந்த மகளை கூப்பிட்டு வந்த தாயார் என்னிடத்துல சொன்னாங்க,
அம்மா, இந்த இயேசுவால் சுகப்படுத்த முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். 40 நாட்கள் ஆயிற்று, என்னுடைய பெண்ணு தூங்கவே இல்லை, வீட்டில் தூக்கமே கிடையாது. இரவு ஆனால் அவள் உருண்டு புரண்டு கத்தி கூக்குரலிட்டு அந்த ஏரியாலேயே மற்றவர்கள் இருக்க முடியாத அளவிற்கு தன்னுடைய குடிசையின் வீட்டிலிருந்து கத்திக்கொண்டு அவள் உருண்டு பிறண்டு கொண்டு இருக்கின்றாள். 40 நாட்கள் ஆயிட்டு நாங்கள் தூக்கம் சரியா தூங்கி, நீங்கள் என் மகளுக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த இயேசுவை நான் நம்புகிறேன், இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்துல கொண்டு வந்தாங்க. நான் அப்படியே ஜெபித்தேன். அந்த தாயார் விசுவாசித்தபடியே ஆக கடவது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால, கர்த்தாவே இந்த மகளை நீர் இப்பொழுது இந்த பிசாசின் பிடியிலிருந்து நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது அவங்க கடந்து சென்றார்கள். 2வது நாள் கூட்டத்திற்கு வந்தாங்க. சனிக்கிழமை கூட்டம் நடந்துச்சு. முதல் நாள் பார்த்ததை விட அந்த பொண்ணு நல்லா தலையெல்லாம் சீவி சிங்காரிச்சு அழகாக ட்ரெஸ் பண்ணி அருமையாக கூப்பிட்டு கொண்டு வந்து அவளை நடுவில் உட்கார வைத்தாங்க. எனக்கு அடையாளமே தெரியாத அளவிற்கு அந்த மகள் அந்த இடத்திற்கு வந்தா. கூட்டம் முடிந்தது. கூட்டம் முடிந்து சாட்சி சொல்லுகிறவர்கள் முன்பதாக வாருங்கள் என்று சொன்ன பொழுது இந்த மகள் முன்பதாக வந்தா, தாயார் முன்பதாக வந்தாங்க. சொன்னாங்க, 40 நாட்கள் நாங்கள் தூங்காமல் ரவ்வும் பகலுமாக என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடியில் பாதிக்கப்பட்டு அவள் உருண்டு பரண்டு கொண்டே இருந்தாள். ஆனால் நான் இந்த இயேசுவை விசுவாசித்தேன். இவரை நான் விசுவாசித்து நான் வந்தபடியால் கர்த்தர் என் மகளுக்கு இன்றைக்கு விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆம், நம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் பிசாசின் போராட்டம் இருந்திருக்கக்கூடும், பிரச்சனைகள் இருந்திருக்கக்கூடும், குழப்பங்கள் இருந்திருக்கக்கூடும், வியாதிக்கு இருக்கக்கூடும். யார் இதை கொண்டு வருகிறது? பிசாசானவன் கொண்டு வருகின்றான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள், அந்த பிசாசின் போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 2வது காரியத்தை நாம் பார்ப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றது. அந்த வசனத்தில் அந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருப்பேகுமே ஆனால், தேவ வசனம், கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய இருதயத்தில் நிலைத்திருக்குமே ஆனால், நம்மளுடைய மாம்சத்தில் நிலைத்திருக்குமே ஆனால், நம்மளுடைய ஆவியில் அது நிலைத்திருக்குமே ஆனால் பிசாசுகளை துரத்துவது மிக வல்லமையான காரியமாக இருக்கின்றது. ஆங்கில வேதத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, the word of God abides in you so that you have overcome the wicked one. கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷனிடத்தில் நிலைத்திருக்கிறதோ அவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசை துரத்த அவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அதனால தான் ஆலயத்திற்கு போனாலும் சரி, கூட்டங்களுக்கு போனாலும் சரி, எப்போ பார்த்தாலும் வேத புத்தகத்தை படியுங்கள், வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் வாயிலிருந்து சொல்லிக்கொண்டே இருங்க. வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நம் நாவில் உச்சரிக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள், போதகர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய நாவில் நிலைத்திருக்குமே ஆனால், மாம்சத்தில் ஆவியில் நிலைத்திருக்குமே ஆனால் அவன் பிசாசை ஜெயிக்க அவன் வல்லமையுடையவனாய் காணப்படுகின்றான். நமக்குள்ள அந்த கர்த்தருடைய வார்த்தை காணப்பட வேண்டும். ஒரு முறை நான் சகோதரியுடைய வீட்டிற்கு நான் போயிருந்தேன். முகப்பேரில் அவர்களுடைய கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்கள் வீட்டிற்கு போயிருக்கும் பொழுது ஒரு பாடலை நான் பாடிக்கொண்டிருந்தேன். உம் வார்த்தை வாழ்வின் பெலன், உம் வார்த்தை வல்லமையே, உம் வார்த்தை எந்த ஜீவன், உம் வார்த்தை வல்லமையே என்று சொல்லி பேய்களும் நடுங்கும், நோய்களும் மறையும், எலும்புகளும் உயிர்ப்பிக்கும் உம்முடைய வல்லமையான வார்த்தை என்று சொல்லி இந்த பாட்டை அவ்வளோதான் நான் பாடிக்கொண்டு தான் இருந்தேன். அப்போது திடீரென்று பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிறு கூட்டம் தான், 25லேருந்து 30 பேர் தான் அங்கே உட்கார்ந்து இருந்தார்கள் அந்த வீட்டிற்குள்ளே. திடீரென்று ஒரு சத்தம், குழந்தை சத்தம் போடுவதை போல ஒரு சத்தம். நான் முதல்ல நினச்சிக்கிட்டேன் அவங்களுடைய பேத்தி தான் சத்தம் போடுறா போல அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை திறந்து நான் பார்க்கவே இல்லை. திருப்பி ஒரு வீச்சுன்னுட்டு ஒரு பெண்ணின் சத்தம், கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிற ஒரு சத்தம். ஏதோ அந்த வீட்டில் அங்கேயும் இங்கேயும் புரள்றத போல, உருள்றத போல எனக்குள்ள ஒரு உணர்வு.
நான் நைஸாக கண்ணை திறந்து ஒத்த கண்ணை திறந்து பார்த்தேன். என்னன்னு பார்த்தா இருக்கிறதே இத்தினோண்டு இடம். அதுக்குள்ளே ஒரு வாலிப பெண், அவர்கள் வீட்டில் வேலை செய்கிற பெண், திடீரென்று உருண்டு புரண்டு அங்கே உருளுது, இங்கே உருளுது, அங்கே உருளுது. எல்லாரும் சொல்கிறாங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு எங்கே ஜெபமாக வருது. உடனே வேத புத்தகத்தை தான் நான் எடுத்து அந்த மகளுடைய தலையின் மாட்டில் வைக்கவே முடியல. வேத புத்தகத்தை வைக்க கூட அனுமதிக்கவில்லை. அவள் உருள்றாள், புரள்றா. ஒரு வாலிப பெண், அவளுக்குள்ள இத்தனை கோஷமான ஒரு வல்லமை அவளுக்குள்ள இருந்து காணப்பட்டது. அப்படியே பிசாசு அவளை அலக்களிக்கின்றது. உருண்டு புரண்டு அவள் சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறா. எல்லாரும் பிடிச்சு பார்க்குறாங்க, அவளை பிடிக்க முடியல. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று சொல்லி அந்த வல்லமையான வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியுமாய் நான் பாட துவங்கின பொழுது அவள் அப்படியே அமைதலானாள். கர்த்தருடைய வார்த்தை நம்ம நிலைத்திருக்கும் பொழுதே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பேய்கள் நடுங்கும், அது ஓடும். சத்ருவானவனை நாம் விரட்டுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நம் நாவலை காணப்பட வேண்டும். அதனால் தான் சொல்லுறாங்க, அநேக வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நீங்கள் எப்பொழுதும் பிடித்து கொண்டு அந்நிய பாஷையில் நிரம்பி நீங்கள் செபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைக்கும் பொழுது அவர் பிசாசுகளை துரத்துறதற்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கின்றார். நம் நாவில் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நம் நாவில் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய நாவில் அதிகாரத்தை மாத்திரம் அவர் கொடுக்கல. வேதத்தில் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தினார் என்று சொல்லி காணப்பட்டிருக்கின்றது. சத்ருவானவனை மேற்கொண்டார் என்று சொல்லி காணப்பட்டிருக்கின்றது. எப்படியாக இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி வேதத்தை நான் மிகவும் ஆராய்ந்து பார்த்த பொழுது 3 காரியங்கள் என் கண்களுக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கின்றான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் எதற்காக இவ்வுலகத்தில் அவர் வெளிப்பட்டார், எதற்காக அவர் குழந்தையாக பிறந்து மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார் என்று பார்ப்போமே. ஆனால் முதலாவது காரியம், அவர் தன்னை வெளிப்படுத்ததின் நோக்கம் அவர் பிசாசை அழிக்கும்படியாக அவர் தன்னை மாம்சத்திலே அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு நம்மை கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எப்பொழுது இவளை விழுங்கலாம், எப்பொழுது இவளை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இவளை பிடித்து இழுத்து விடலாம், எப்பொழுது இவள் மடிந்து போவாள், இவள் எப்பொழுது சின்ன பின்னம் ஆவாள் என்று சொல்லி பிசாசானவன் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவன் ஏறெடுத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் கர்த்தருடைய ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? அதையெல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதை நமக்கு வெளிப்படுத்தி அவைகளின் மேலே அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். தன்னுடைய மாம்சத்தையும் பார்க்காம, தன்னுடைய ஜீவனையும் பாராமல் அவர் தன்னுடைய கரங்களை விரித்து அந்த சிலுவையின் மேலே தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார். எதற்காக தன் ஜீவனை சிலுவையின் மேலே விட்டார்? எதற்காக அவர் அடிக்கப்பட்டார்? எதற்காக அவர் நொறுக்கப்பட்டார்? அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து போடும்படியாக, பிசாசனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளும்படியாக அவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. 3வது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று பார்ப்போமே. ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் ஜெயித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்திலும் இரத்தத்திலும் காணப்படுகிறபடியால் அவர் என்ன செய்தாரா? தாமும் நம்மை போல மாம்சமும் இரத்தமுமாய் உடையவராய் அவர் இந்த உலகத்திற்குள்ள வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. மரணத்திற்கு அதிகாரியாகிய அந்த பிசாசானவனை ஜெயிக்கும்படியாக, மரணத்தை தன்னுடைய மரணத்தினால ஜெயிக்கும்படியாக
கர்த்தர் தன்னுடைய ஜீவனையும் பாராமல் அவர் மரணத்தை சந்தித்தார். 3வது நாளிலே அவர் உயிரோடு எழும்பினார். அவர் தன்னை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அவர் தன்னை சிலுவையிலே கொடுத்து அவர் வெற்றி சிறந்தார். எதற்காக? அந்த பிசாசை அழிக்கும்படியாக, மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை அவர் ஜெயிக்கும்படியாக, தன்னையே ஜீவ பலியாக அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் பிசாசை வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல, நம்மையும் கூட பிசாசை ஜெயிக்கும்படியான காரியங்களை 3 கருவிகளை நம் கரத்தில் கொடுத்திருக்கின்றார். இந்த 3 கருவிகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். நம்ம இடத்துல அவர் 3 விதமான கருவிகளை கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் என்பது நிச்சயம் உண்மை, அது சத்தியம். மரணத்தினாலே, தன்னுடைய மரணத்தினால பிசாசின் மரணத்தை, மரணமாகிய அந்த பாவம் செய்கிற அந்த பிசாசானவனை ஜெயிக்கும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நமக்கு 3 கருவிகளை கர்த்தர் நம் கரத்தில் கொடுத்திருக்கின்றார். 3 கருவிகள் என்ன என்று பார்ப்போம். அது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பிசாசு நம்மை சோதிக்கும் பொழுது, சத்ருவானவன் போராடி கொண்டு நம்மை எதிர்த்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம வேற யாரிடத்திலையும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனை தேடி ஓட வேண்டாம், மந்திரவாதியை தேடி நாம் ஓட வேண்டாம், மற்ற ஊழியக்காரர்களை தேடி நாம் ஓட வேண்டாம். ஊழியக்காரர்களுக்கு அநேக வேலை, அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை நடத்துவதே ஒரு பெரிய காரியம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தங்களுக்காக ஜெபித்து கொண்டு, ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிற ஊழியர்களை நோக்கி நாம் போய் எனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை ஒரு விஷயம் அப்படியே மேலாக்க ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கரத்தில் நான் 3 கருவிகளை கொடுத்திருக்கின்றேன். உன் கரத்தில் நான் அதை கொடுத்திருக்கும் பொழுது நீ ஏன் ஊழியக்காரங்களை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிற? அந்த 3 கருவிகளை இப்பொழுது உங்கள் மத்தியில் நான் சொல்லுறேன். நான் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் போகும் பொழுது அந்த 3 கருவிகளையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயிற்றுவிப்பீர்களே ஆனால், செயல்படுத்துவீர்களே ஆனால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்படுகிற பிசாசின் தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுதலை பெற முடியும். உங்கள் சரீரத்தை, மாம்சத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும், மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, முதலாவது காரியத்தை நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. நம்மளை பார்த்து தான் இதை சொல்லுறாரு. பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் நமக்கு தான் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, உங்கள் கரத்தை பார்த்து சொல்லுங்க, என் கரத்தில் கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. மற்றவங்க கரத்தில் கர்த்தர் கொடுக்கல, என் கரத்தில் ஆவியானவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். உங்கள் கரத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, என் கரத்தில் வல்லமை கொடுத்திருக்கிறாரே. எனக்கு சோர்வு உண்டானா, என்னை பிசாசு தாக்கி கொண்டிருப்பானே, ஆனா என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறதா, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என் குடும்பத்தை முழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருப்பானே, ஆனால் உங்கள் கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த எதை கொடுத்திருக்கிறாரு? வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமையை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், இயேசுவின் நாமத்தினாலே வெளியே என்னை விட்டு போ என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பிசாசானவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. என்னால் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அவரை நாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தைகள் நம்ம நிலைத்து கொண்டிருக்கிறது. ஆதலால் நம் கரத்தில் கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கும் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்மை எதிர்த்து நிற்கிற பிசாசானவனை, சத்ருவானவனை மேற்கொள்ளுவதற்கு நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கின்றார். 2வது காரியத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 10:1. அப்பொழுது அவர்
தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கின்றது. முதல்ல வல்லமையை கொடுத்தார் என்று பார்த்தோம். நம் கரத்தில் வல்லமையை அவர் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள அந்த வல்லமையை கொடுத்திருக்கின்றார். இரண்டாவது காரியம், அவர் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? அதிகாரத்தை நம் கரத்தில் கொடுத்திருக்கின்றார். நம் நாவில் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். பிசாசானவனை ஜெயிக்கக்கூடிய வல்லமையின் அதிகாரத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கின்றார். அதனால நம்ம மற்றவங்களை தேடி ஓட வேண்டாம். மற்றவங்களை தேடி நம்ம ஓட வேண்டாம். ஒரு விஷயமாக நான் திருவண்ணாமலை பகுதிக்கு என்னை ஊழியத்திற்கென்று அழைத்திருந்தார் சகோதரர் மோசஸ் செல்வகுமார் அவர்கள். அந்த கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். ஜெப நேரம் வந்தது. ஜெபித்து முடித்து 10:30 மணி ஆனது. அந்த கூட்டம் முடிந்து அந்த ஜனங்கள் எல்லாரும் தனித்தனியாக ஜெபித்து விட்டு தான் நாங்கள் செல்லுவோம் என்று சொல்லி அப்படியே என்னை மூடி மறைக்கிறத போல கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. அப்படியாக ஜெபித்துக்கு ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே நான் ஒரு சகோதரியை பார்த்தேன். பாம்பை போல் அப்படியே வளைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. பாம்பு அப்படியே அவங்களுக்கு சர்ப்பம் அப்படியே ஆடுவதை போல் அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க, ஆடிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு நிஜமாவே கதி கலங்கி போச்சு. நம்மளால் மந்தவழியை விட்டு சென்னையை விட்டு திருவண்ணாமலை பகுதிக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்காரரு என் பிள்ளைங்கள்லாம் பின்னாடி போயிட்டாங்க. என்னை தனித்து விடப்பட்டு நான் தனியாக நிற்கிறேன். என்னை சுற்றி ஒரு மாதிரியான கூட்டம் நிற்குது. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை விட்டும் என்னால் வெளியே போக முடியாது. ஆனால் இந்த அம்மா ஒரு மாதிரி ஆடுறாங்க. மற்றதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிடுவேன், ஆனால் இப்படி ஆடிட்டு நான் மட்டும் எனக்கு தாங்க முடியாது. ஒரு மாதிரி ஆடுறாங்களே, இவங்க கிட்ட போகாமல் நம்ம திரும்பி மற்றவங்களுக்காக இந்த பக்கம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் விடலை. அந்த அம்மா ஆடி அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே முன்னாடி வந்துட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு நான் ஜெபித்து தான் ஆக வேண்டியதாக இருந்தது. அப்போது ஆவியானவர் சொன்னார், அவள் மேலே உன் கரத்தை வையின்னு சொன்னார். போச்சுடா, நம்ம தூரத்தில் இருந்தே ஆமேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம். இந்த அம்மா மேலே கரத்தில் தலையில் கையை வையின்னு சொல்லுறாரு. நம்ம எங்கே தப்பிச்சு போக முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய வலது கரத்தை அந்த மகள் மேலே நான் வைக்கிறேன். என் கையும் அவங்களோட சேர்ந்து ஆடுது. மாவாட்டுறதை போல ஆடுது. அவங்க பின்னாடி போனால் நானும் பின்னாடி போகிறேன், முன்னாடி வந்தால் நானும் முன்னாடி வரேன். ஆண்டவரே, தப்பிக்க முடியாது போலையே. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது அதிகாரத்தையும் வல்லமையும் நான் மேற்கொண்டு இப்பொழுது இந்த சகோதரிக்குள்ள ஆடிக்கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் பிசாசை நான் இப்பொழுது வெளியே துரத்துகிறேன் என்று சொல்லி இவ்வளவுதான் சொன்னேன். வல்லமையோடு அதிகாரத்தோடு எங்கிருந்து அந்த சத்தம் வந்தது என்று எனக்கு தெரியாது. என்னால் நான் ஒரு சாதாரண மனுஷி. ஆவியின் வரங்கள் எனக்குள்ள செயல்பட துவங்கினதை நான் அன்று உணரவில்லை. நான் ஜெபித்த பொழுது அந்த அம்மா பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. ஆடிக்கொண்டு இருந்த அம்மா அப்படியே கீழே விழுந்தாங்க, மயங்கி விழுந்தாங்க. அவர்களை பராமரிக்கும்படியாக சிலர் வந்தாங்க. மற்றவங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று மனசுக்குள்ளே சொல்லிட்டு மற்றவங்களுக்காக ஜெபித்து முடிச்சுட்டு ஒரு டயர்டாக அப்படி உக்காந்து ஒரு டீ குடிக்கலான்னு உக்காந்தேன். அந்த அம்மா எழுந்திருச்சு வந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார். நம் கரத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம் கரத்தில் வல்லமையை கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம தான் மேற்கொள்ள வேண்டியது, உபயோகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஊழியக்காரங்களை போய் பார்ப்போம், மந்திரவாதிகளை போய் பார்ப்போம், போதகர்களை போய் பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவோம், மற்ற ஜெபிக்கிறவர்கள் நமக்காக ஜெபிக்கட்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையான ஜெபம் எங்கேருந்து வரும் தெரியுமா? உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு எதிர்த்து நிற்கிற போராட்டங்களுக்காக நீங்கள் அவனை எதிர்த்து நின்று கர்த்தருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பிசாசானவனை அவர் துரத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கடைசியாக மூன்றாவது காரியம், நமக்கு ரோமர் எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்.
இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இங்கு ஒரு நிச்சயத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக நம்பிக்கையோ கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம் கரத்தில் வல்லமையை கொடுத்த ஆண்டவர், நம் கரத்தில் அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர், நம் நாவில் அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் ஒரு நிச்சயத்தை உண்டு பண்ணுகின்றார், நம்பிக்கையை உண்டு பண்ணுகின்றார். நிச்சயமாக நான் பிசாசை ஜெயிக்கிறதற்கு உன்னிடத்தில் வல்லமையை நான் கொடுத்திருக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நாம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வல்லமையையும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தையும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நிச்சயத்தையும் நம்பிக்கையும் நாம் எடுத்துக்கொண்டு வாக்கு தத்தங்களை நம் நாவிலிருந்து சொல்லிக்கொண்டு, வெள்ளம் போல சத்ருவானவன் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் கொடியேற்றுவார் என்று சொல்லி, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி, பூமியிலே பூலோகத்திலே நீ எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் கட்டுவார் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை நாம் சரமாரியாக நாம் சொல்லி சொல்லி நாம் விசுவாசத்தோடு, அதிகாரத்தோடு, வல்லமையோடு, நிச்சயத்தோடு பிசாசானவனை நாம் எதிர்த்து நிற்கும் போது பிசாசு நம்மை தொந்தரவு செய்ய முடியாது. பிசாசானவனை சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நாம் மேற்கொள்ள நம்மால கூடும். கண்களை மூடுவோம், நம் தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம் வார்த்தை வாழ்வின் வேலன், உம் வார்த்தை வல்லமையே, உம் வார்த்தை எந்தன் ஜீவன், என் சுவாசமும் வார்த்தையே, உம் வார்த்தை வாழ்வின் பலன், உம் வார்த்தை வல்லமையே, உம் வார்த்தை எந்தன் ஜீவன், என் சுவாசமும் வார்த்தையே. பேய்களும் நடுங்குமே, நோய்களும் மறையுமே, பேய்களும் நடுங்குமே, நோய்களும் மறையுமே, எலும்பும் உயிர்ப்பிக்குமே, உம் வார்த்தையின் வல்லமையால், எலும்பும் உயிர்ப்பிக்குமே, உம் வார்த்தையின் வல்லமையால், உம் வார்த்தை வாழ்வின் பலன், உம் வார்த்தை வல்லமையே, உம் வார்த்தை எந்தன் ஜீவன், என் சுவாசமும் வார்த்தையே, சாபத்தை நீக்குமே, பாவத்தை போக்குமே, சாபத்தை நீக்குமே, பாவத்தை போக்குமே, மரணத்தை வெல்லுமே, உம் வார்த்தையின் வல்லமையே, வார்த்தை எங்கள் வாழ்வின் பலனும் ஜீவனுமாய் காணப்படுகின்றது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேனிலும் மதுரமாய் காணப்படுகின்றது. நறுங்குண்ட எங்கள் இருதயங்களுக்கு ஏற்றதாய் காணப்பட்டது. சுவாமி, உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை நீர் அனுப்பி எங்களோடு கூட நீர் பேசின உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்,
உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் வந்திருக்கிறவர்கள் பிசாசின் பிடியில, சத்ருவின் போராட்டத்தில் ஆண்டவரே, சாத்தானின் சகல வல்லமையிலும் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருப்பார்களே ஆனால் அவர்கள் குடும்பங்களுக்குள்ள உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி அவர்களை நொடிப்பொழுதில் நீர் குணப்படுத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். மீதியான நேரத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பேச போகிற உம்முடைய மகன் ஆல்பர்ட் சாலமன் சகோதரரை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற நேரத்துல வந்துவிடவும் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியின் அபிஷேகத்தோடு அனல் மூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தை நீர் நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரத்துல நான் வைத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.